பாருங்க, வேதம் நமக்கு தெளிவாய் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். இவன் இப்படி பிறந்ததற்கு காரணம் தேவனுடைய கிரியை அவனுக்குள்ள வெளிப்பட. அவனை நேசிக்கிறேன். இந்த குருடனை இயேசு பார்த்து இவனிலே கர்த்தர் மகிமைப்படும்படியாய், தேவனுடைய கிரியைகள் அவனுக்குள்ளே வெளிப்படும்படியாய், தேவன் அவனுக்கு அற்புதம் செய்யும்படியாய் இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்பதாக வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சில நேரத்துல நம்முடைய குறைகளை குறித்து நாம கவலைப்படவே கூடாது. நம்முடைய குறைகளிலே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும்படியா, ஆண்டவரே இந்த பலவீனத்தை குறித்து நான் குறிக்கிறேன். ஏன்னு சொன்னா, உம்முடைய பார்வையில நான் இருக்கிறேன். நீர் என்னை பார்த்தீர் என்று சொன்னால் என்னுடைய பலவீனத்தை மாற்றி நீர் வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக இந்த பலவீனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. யாராவது அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? குறைகளுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் இப்ப இருக்கிற இந்த நிலைமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன். ஆனா நான் குறைவுள்ளவனா இருக்கிறதுனாலதான் நிறைவானவர் எனக்குள்ள வந்து என்னை தூக்கி எடுத்து என்னை உயர்த்துகிறேன், என்னை விடுதலை ஆக்குகிறேன். இந்த கட்டிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்படுறேன். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்படுறேன். இந்த தாழ்மையான இந்த நிலையிலிருந்து நான் தூக்கி விடப்படுகிறேன். ஆகினால இந்த நிலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு யாராவது ஜெபம் பண்றோமா? பண்றதில்லை. குறையதான் பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த சீஷர்கள் அதை தான் பார்க்கிறாங்க. இவன் செய்த பாவம் அதை குறித்து பேசுறான். ஆனா இயேசு அப்படி பேசுறது அல்ல. இயேசு ஒரு நாள் உன் குறை குறித்து பேசுகிறவன் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இவங்க தான் பேசுறாங்க. சீஷர் இயேசு அவனை பார்த்தாரு. ஆனா சீஷர்கள் 2வது வசனத்துல சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது, அவனுடைய குறையை குறித்து இவர்கள் தான் டிஸ்கஷன் பண்றாங்க ஆண்டவரிடத்துல. இவங்க தான் விவாதிக்கிறாங்க. இவன் செய்த பாவமோ அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று சொல்லி இவர்கள் தான் இயேசுவிடத்துல கேட்கிறாங்க. அதற்கு தெளிவான ஒரு பதிலை கர்த்தர் சொல்றார். இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை இவன் மூலியமாய் வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய இயலாமை குறித்து சந்தோஷப்படுங்க. சில நேரங்களில் நம்முடைய பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படுங்க. அப்படிதான் எடுத்துப்பேன். பலவீனத்தை குறித்து கவலைப்படுறதே இல்லை, குறைகளை குறித்து கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம குறைவுகளாக இருக்கும்போது தான், எம்டியான வெசல்ஸ், காலியான பாத்திரங்களா இருக்கும்போது தான் அவர் நம்மை நிரப்ப அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. காலியான பாத்திரம் தான் என்ன பண்ண முடியுங்க? நிரப்ப முடியும். காலியான பாத்திரத்தை தான் என்ன பண்ண முடியும்? நிரப்ப முடியும். அப்ப நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம எம்டி பண்ணும்போது, நம்ம வெறுமையாக்கும் போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் இருக்கும்போது தான் அவருடைய நன்மைகளினாலே, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்பும் போது அதுதான் நமக்கு மேன்மையா இருக்கும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப குறைகளை ஒரு நாள் பார்த்து இது ஏன் வந்தது, இது எதுக்கு வந்தது, இந்த காரியங்களை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஏன் இது நடக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் நடக்குது, என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த காரியம் நடக்குது, எனக்கு தான் ஏன் குறை இருக்குது, இந்த குறைகளை குறித்து, இயலாமை குறித்து, ஒன்றுமில்லாததை குறித்து, வறுமை குறித்து, தரித்திரத்தை குறித்து நம்ம ஒரு நாள் அதை குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, இந்த குறை இருக்கிறது, ஆனா இதுல உங்களுடைய கிரியை வெளிப்படும்படியா என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த குறை இருக்கிறது, ஆண்டவரே என் பலத்தால நான் அதை செஞ்சா கூட நான் செஞ்சிட முடியாது, ஆனா உங்க பலத்தால நான் பலவீனப்படும் போது உங்களுடைய பலத்தை எனக்கு கொடுத்து அந்த பலத்தால இந்த காரியத்தை நான் செய்யும் போதுதான் இது எனக்கு நிறைவா இருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்படி தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியான பாத்திரங்களா நீங்க விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களில் தேவனுடைய நாம மகிமைப்படும். அல்லேலூயா. நம்ம அப்படிதான் இருக்கணும். எல்லாவற்றையும் நம்ம பாசிட்டிவா எடுக்கணும், எல்லாவற்றையும் நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், எல்லா காரியங்களும். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். அதுதான் விசுவாசம். இயலாமை குறித்து, இல்லாமை குறித்து நம்ம ஒரு நாள் பேசவே கூடாது, ஒரு நாளை கவலைப்படவே கூடாது. அவர் பார்த்துக் கொள்வார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை பராமரிப்பார், அவர் என்னை போதித்து நடத்துவார், அவர் என்னை உயர்த்துவார், என் தலையை நிமிர செய்கிறவர் அவர் தான். அப்படின்னு எல்லாவற்றும் அவரை நாம சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப நீங்க யாராவது அப்படி நம்பி இருக்கிறீங்களா? இந்த ஜென்மத்துல பாத்துக்கலாம், அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை,
இந்த வாழ்க்கை இயேசுவுக்காக மாற்றமே. ஆமென். சரி. முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை கண்டு மனுஷர்கள் பாவத்தை குறித்து பேசுறாங்க, ஆனா இயேசு அவனுடைய விடுதலை குறித்து பேசுகிறார். புரியுதா உங்களுக்கு? மனுஷன் என்ன பண்றாங்க, அவனுடைய பாவத்தை குறித்து, அவனுடைய பழைய வாழ்க்கை குறித்து, அவன் இருக்கிற நிலையை குறித்து பேசுறாங்க. ஆனா இயேசு அவன் பெற்றுக்கொள்ள போகிற விடுதலை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல அழகாய் சொல்லுகிறது, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள், இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம், அவனுடைய இந்த நிலையை குறித்து பேசுறாங்க. இவன் இப்படி இருக்கிறான், இவன் இந்த நிலை, இவன் செய்ததா, இவன் இந்த பழைய காரியங்களை குறித்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா இயேசு அப்படி எப்பவுமே அப்படி பண்றதே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவனுக்குள்ள வெளிப்படும்படியாக எதிர்காலத்தை குறித்து பேசுறார். ஆமென். எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். அதனாலதான் நீங்க கவலைப்படவே கூடாது. அது அடிக்கடிக்கு நான் சொல்ற ஒரு காரியம், நம்முடைய பழைய காரியங்களை குறித்தோ பழைய சுபாவங்களை குறித்தோ சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை அவர் கடலின் ஆழத்திற்குள்ள போட்டு விட்டார், முதுகுக்கு பின்பாக அதை தூக்கி எறிந்து விட்டார். வானத்திற்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமோ அந்த உயரத்திற்கு நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணிட்டாருங்க, மறந்து விட்டார் என்று வேதம் சொல்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை அவர் அகற்றி விட்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதை நினைக்கிறது கிடையாது அவர். அப்போ பழைய சுபாவங்களையும் பழைய காரியங்களையும் பழைய நிலைமைகளையும் நம்ம பேசி என்ன பண்றோம், நம்முடைய எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அதை தான் பேசுறாங்க. எகிப்தில் இருக்கும் போதே எனக்கு என்ன கிடைச்சது, நல்ல இறைச்சி கிடைச்சது, வெள்ளை பூண்டு கிடைச்சது, வெங்காயம் கிடைச்சது, அங்கிருந்தா நல்லா இருக்குமே. எதிர்காலத்தில் ஆண்டு சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் உங்களுக்கு கொண்டு போறேன், வானத்திலிருந்து தூதர்கள் உண்ணுகிற அந்த உணவை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், போஷிக்கிற வானத்தின் அப்பத்தினால் உங்களை போஷிக்கிறேன், காடைகள் இறைச்சி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், தடைகளை எல்லாம் உடைத்து பகலிலே மேக ஸ்தம்பமாகும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறேன். எவ்வளவு ஆசீர்வாதம்! கர்த்தர் கூடவே இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்குது, அவர் அனுதினமும் அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய உடைகள், அவருடைய பாதரட்சைகள் இல்ல தேய்ந்து போகவில்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. இல்லைங்களா? நல்ல பலனா இருந்தாங்க, வனாந்திரத்திலே நடந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார், எந்த குறையில்லாம கர்த்தர் நடத்தினார். ஆனா பழைய காரியங்களை குறித்து பேசுறோம். நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, நான் அப்படி அங்கிருந்தா நல்லா இருந்திருக்கோம், நான் அந்த சர்ச்சிலேயே இருந்தா நல்லா இருந்திருக்கோம், நான் இந்த இடத்துலயே இருந்தா நல்லா இருந்திருக்கோம், இல்ல நான் எப்படி அங்க போய் எப்படி இருந்தேன், இப்ப இயேசு ஏற்றுக்கின பிறகு என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே. பழைய காரியங்களை குறித்து பேசாதீங்க. ஆண்டவர் உன் எதிர்காலத்துல நன்மைகளை வைத்திருக்கிறார். இன்று இருக்கிற சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறதற்கு, இயேசு உன்னை பார்க்கிறதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இயேசு பார்த்தாரு. ஆனா இயேசு அவனுடைய எதிர்காலத்தை பார்த்து இருக்கிறார். இயேசு உன் விடுதலை பார்க்கிறார், உன் ஆசீர்வாதத்தை பார்க்கிறார், உன்னுடைய நன்மையை பார்க்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்து பின்னாடி கதைகளை பேசுறோம். சீசர்கள் அதுதான் செஞ்சாங்க. மனிதனுடைய கண்கள் அப்படிதான் இருக்கிற சூழ்நிலை பார்க்குது. இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவன் இப்ப உருப்படாததுக்கு என்ன காரணம், இவனுடைய தரித்திரம், இவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறானே, இவன் வறுமை, இவன் நிலம் அப்படிதானே, இது இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம், ஏதாவது பாவம் செஞ்சிருப்பான், அல்லது ஏதாவது இவன் கெட்டது பண்ணியிருப்பான், ஏதாவது இவன் பெற்றோர்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பழைய காரியங்களை குறித்து சூழ்நிலையை அவர்கள் விவாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இயேசு அப்படி அல்ல, இந்த சூழ்நிலை பார்க்கிறவர் அல்ல, எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளிடுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் அதுதான் பேசுறார். இவன் செஞ்ச பாவமும் கிடையாது, இவன் பெற்றோர்கள் செஞ்ச பாவம் கிடையாது, இவனுக்குள்ள தேவனுடைய கிரியை வெளிப்படணும், அற்புதம் செய்ய போகிறேன், அதற்காக இவன் அற்புதத்தின் பாத்திரமாய் இருக்கிறான் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள்ள வெளிப்பட போகிறது என்று சொல்ல. அடுத்து 5வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது,
நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப இயேசுதான் அந்த உலகத்திற்கு வெளிச்சம். இயேசுடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில இருள் என்கிற அந்த அடிமைத்தனம், அது ஒருவேளை பாவமா இருக்கலாம், அல்லது அந்த வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், இயலாமா இருக்கலாம். ஏதோ ஒரு இருள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எதுவரைக்கும் அந்த இருள் இருக்கிறது? இயேசு என்கிற வெளிச்சம் அவனை சந்திக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட இருள் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு என்கிற வெளிச்சம், இயேசு என்கிற அந்த தீபம், இயேசு என்கிற அந்த மெய்யான ஒளி நம்முடைய வாழ்க்கையில வருகிற வரைக்கும் இருள் இருக்கும். பாவம் என்கிற இருள், அடிமைத்தனம் என்கிற இருள், இயலாமை, வறுமை, தரித்திரம், கட்டுகள், இப்படிப்பட்டதான இருள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா ஒரு மனிதனுக்குள்ள இயேசு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா உனக்குள்ள வெளிச்சம் உதிக்கிறதா இருக்கிறது. பாவம் எல்லாமே வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருளுக்கு என்ன கிடையாதுங்க, இடமே கிடையாது. ஒரு நொடியில எல்லாமே மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த 6வது வசனத்துல இதுலயும் சில பேருக்கு வந்து சில கான்ட்ரவர்சி இருக்கு. இவன் ஊழியக்காரர்களுக்கும் சேர்த்து இவைகளை சொல்லி அவர் தரையில துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்களின் மேல் பூசி. நான் கேள்விப்பட்டேன், இயேசு செஞ்சார்ல அப்படின்னு சொல்லி எச்ச துப்பி சேருண்டாக்கி ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பாஸ்டர் போடுறேன், நான் யூடியூப்லேயே பார்த்துறேன், அது மாதிரி செய்கிறேன். இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய வாழ்க்கையில இருள் மாத்திரம் தான் இருக்குது. இவனை குறித்து கீழே நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, இவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவனா இருக்கிறான். ஒரே இடத்துல பிறவிலிருந்தே அவனுக்கு வெளிச்சன்றதாக தெரியாது, பிறவிலிருந்தே அவனுக்கு உலகம்னா தெரியாது, பிறவிலிருந்தே அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய கண்கள் இருள் அடைந்ததாக காணப்படுகிறது. இயேசுவை தெரியாது, மனிதர்களை தெரியாது, இந்த உலகம் தெரியாது. அவனுக்கு அவன் வயிற்று பிழைப்புக்காக அவன் பிச்சை எடுத்து அதை உண்டுகிறவனா இருக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரியாது அவனுக்கு. அவனுக்கு ஒன்னே ஒன்று சாப்பிட்டு அந்த இடத்துல பிச்சை எடுக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப இயேசு அவனை பார்த்து வார்த்தையை பேசியிருக்கலாம், ஆனா அவனுக்குள்ள இயேசுன்றதே தெரியாது. இப்ப இயேசுவின் வார்த்தையை அவன் விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். எல்லா நேரத்திலும் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா? இப்ப இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவர்கள் தெரியாது, எப்படி என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஒரு அடையாளமாக அவனுக்கு கண்களிலே அந்த சேரை பூசி அவனை தொட்டு பாருங்க, அவனை அனுப்புகிறார். சீலோவாம் குளத்தில் நீ போய் கழுவுன்னு சொல்லி அவனை வந்து என்ன பண்றாருங்க, அனுப்புகிறார். இப்ப நல்ல கவனிங்க, இப்ப இயேசு தொட்டாரு, இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமா இல்லையா? நடக்கும். ஆனா என்ன நடக்கலைங்க, அற்புதம் நடக்கல. இயேசுனுடைய உமிழ்நீர் பட்டது, சேருண்டாக்குறாரு, கைப்பட்டது, எல்லாமே வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடந்தது. ஆனா இயேசு கைகளினாலே தன்னுடைய உமிழ்நீரினாலே ஒரு காரியத்தை செய்தார். ஆனா இன்னும் அவனுக்கு என்ன கிடைக்கல, அற்புதம் கிடைக்கல. இங்க எதை இந்த காரியம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த குருடனுடைய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அந்த குருடனுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும், அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களா இருக்கணும், விசுவாசத்துல செயல்படணும். பாருங்க, அவர் சேருண்டாக்கி குருடன் கண்களின் மேலே பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். நல்ல கவனிங்க. இப்ப இவன் கண்கள்ல ஒரு இருள் இருக்கிறது, இந்த கண்கள்ல ஒரு இருள். இப்ப இவன் செயல்படணும் அப்படின்னு சொன்னா
இவனுக்கு யாரோ ஒரு உதவி தேவைப்படுகிறது இல்லைங்களா. சீலோவாம் குளத்திற்கு இவன் போகணும் அப்படின்னு சொன்னா, ஒன்று சீலோவாம் குளத்தை தெரிந்தவர்களை இவன் என்ன பண்ணணுங்க, அழைத்து கொண்டு போகணும். இவன் மீது இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இவன் போகணும். இன்னொன்று, இயேசு தொட்டு ஆக்கணும், ஆண்டவர் இங்கே தொட்டு என்னை சுகமாக்கிடுங்க அப்படின்னு சொல்லாம விசுவாசத்துல இவன் என்ன பண்ணணும், நான் போய் சீலோவாம் குளத்துல கழுவினால்தான், தேவனுடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்தால்தான், செயல்பட்டாதான் எனக்கு விடுதலை என்பதை அவன் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எப்போ விசுவாசிக்கணும், இருளான வாழ்க்கையில. இயேசு பார்த்துட்டாரு, அவன் இயலாமையில் இருக்கிறான், பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான், தரித்திரத்தில் இருக்கிறான். இந்த சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறவர்களா இருக்கிறோம். நமக்கு ஏன் அற்புதங்கள் தடைபடுது அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னபடி நம்ம என்ன பண்றது இல்லைங்க, நடக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அடிமைத்தை நம்ம அடிமைப்படுத்துகிறது, அந்த கட்டுகள் நம்ம அப்படியே முடக்கி வைத்திருக்கிறது. அந்த விசுவாசம் நமக்கு வரமாட்டேன்னு பாருங்க. ஆண்டவர் சொல்ற நீ போ அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன பண்ணணும், சீலோவாம் குளத்துக்கு போகணும். என்ன ஆண்டவரே, நானே குருடனா இருக்கிறேன், நானே எப்படி அந்த குளத்துக்கு போறது, அந்த குளம் எங்க இருக்குதுன்னு தெரியாது, அல்லது யாராவது என்ன 2 பேர் அனுப்புங்க, எல்லாம் அந்த தண்ணியில் தானே எனக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வர சொல்லுங்க, நான் கழுவினோம், அப்படியெல்லாம் கிடையாது. தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு நீங்க அப்படியே கீழ்ப்படுகிறதா இருக்கணும். அல்லேலூயா. அப்படியே கீழ்ப்படிக்கணும். அது அந்த சேருண்டாக்கி அதன் கண்களின் மேலே பூசுறது ஆண்டவருடைய அடையாளம். அது ஒரு 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 அடையாளமா இருக்கு. உன்னை செயல்பட வைக்கிறதற்கான ஒரு அடையாளமா இருக்கிறது. உன்னை விசுவாசத்துல நடப்பிக்கிறதற்கான ஒரு அடையாளமா இருக்கிறது இல்லைங்களா. அதுதான் அடையாளம். மோசே ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்மலை பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாரு. அவன் போய் பேசணும். கண்மலை பார்த்து தண்ணி வேணும்னா பேசணும் போயிட்டு. ஒரு அடையாளம். ஏன்னா ஆண்டவர்னால வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர் தண்ணீரை கொடுக்க முடியாதா? அல்லேலூயா. செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் சில நேரங்கள்ல ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்யறாரு. அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா விசுவாசத்திலே நாம செயல்படுகிறவர்களா இருக்கணும். இது ஒரு அடையாளமா இருக்கிறது. பாருங்க, இவன் போகிறதற்கு யாராவது துணை தேவைப்படுது. ஏன்னா இன்னும் அவன் எப்படி இருக்கிறாங்க, இருளில் தான் இருக்கிறான். இயேசு வந்து பார்த்தாரு, அந்த அடையாளத்தை அவனுக்கு கொடுத்து நீ போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவு அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இவன் போகும்போது யாருடைய துணையோடோ அல்லது இருளான காரியத்தோடு அவன் போகிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரே ஒரு காரியம், விசுவாசம் மாத்திரம்தான் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க மக்களே. அல்லேலூயா. இருதயத்துல விசுவாசம். 2வது விசுவாசம் மாத்திரம் போதாது, அவன் போய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது அந்த குளத்திலே அவன் போய் கழுவின போது வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்பதாக வேதம் சொல்லுது. 7வது வசனத்துல அவன் என்ன பண்ணான், அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. பாருங்க, பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவன் எப்பொழுது விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அவன் செயல்பட்டானோ, போகும்போது இருளான வாழ்க்கை, இயேசு அவனை சந்தித்து அவன் இயேசுவின் வெளிச்சத்துல வரும்போது வெளிச்சமுள்ளவனாய் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருகிறான். அல்லேலூயா. இதுவரைக்கும் இயேசு அவனை சந்திக்கிற வரைக்கும் உலகம் அவனுக்கு இருளாய் இருந்தது. ஆனா இயேசு அவனை சந்தித்து அவன் விசுவாசித்து அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில இயேசு என்கிற வெளிச்சம் உலகமே அவனுக்கு வெளிச்சமாய் மாறினது. ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரங்கள்ல நாம இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஆனா விசுவாசத்துல செயல்படாம இருக்கிறோம். ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற, நாள் வீசி கட்டணும், நாளைக்கு எப்படியாவது இந்த காரியம் நடக்கணும், கடன் இருக்குது அதை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் பண்ணுங்க சில நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு, அல்லது இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொன்னா, நீ போய் அந்த நபரிடத்துல பேசு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடையாதுங்க, விசுவாசத்துல செயல்படுகிறான அந்த விசுவாசமே நமக்கு இல்லை. செயல்பட முடியல. இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல,
விசுவாசம் என்பது கிரியினாலே பூரணப்படுகிறது என்பதாக வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே நான் நம்புறேன்னா ஒன்றும் நடக்காது. எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நீங்க செய்ய சொல்றதை நான் என்னால் செய்ய முடியும், அதுதான் விசுவாசம். நான் இன்னும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளல, இன்னும் நான் விடுதலை பெற்றுக்கொள்ளல, இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல, ஆனா நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் விசுவாசத்துல அதை செயல்படுத்தி நான் பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் விசுவாசத்தின் கிரியை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. விசுவாசத்தின் கிரியை அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு எந்த இடத்துல அற்புதம் செஞ்சாலும் உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ நம்புறியா? நீ விசுவாசிக்கிறியா? இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிற இன்னொரு குருடனை பார்த்து இது என்னால செய்யக்கூடும் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, விசுவாசத்தில் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் இயேசு அவனை போ அப்படின்ற. ஏன்னா இயேசு அவனை பார்வை அடைவாங்க அப்படின்னு சொல்ல பார்வை அடைஞ்சிருவான். கண்களை தொட்ட உடனே பார்வை அடைவான். பத்துமேங்கிற குருடன் ஆண்டு சொன்னா பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே சொல்ற உடனே பார்வை அடைவாங்க சொல்றாரு. தொட்ட உடனே பார்வை கிடைச்சிருது. ஆனா இவனுக்கு அப்படி இல்லை. இவன் பிறந்ததிலிருந்து இருளான வாழ்க்கை, பிறந்ததிலிருந்து உலகமே தெரியாது, இருள். அதனாலதான் ஒளியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுவதற்காக கர்த்தர் ஒளியை குறித்த அந்த இடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில கூட பாவம் என்கிற இருள், எப்படிப்பட்டதான அடிமைத்தனங்கள் என்கிற இருள், இயேசுவை பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. மனக்கண்கள் திறக்கப்படணும். வெளிச்சத்தை பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய உலகத்தின் காரியங்களோ, பலவீனங்களோ, நம்முடைய இயலாமைகளோ, வறுமைகளோ, தரித்திரங்களோ, சில காரியங்கள் நம்முடைய கண்களை பார்க்க கூடாதபடிக்கு, வெளிச்சம் இல்லாதபடிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு என்கிற வெளிச்சத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கிறவர்களாய், விசுவாசத்தில் செயல்படுறவர்களாய் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இவன் போய் கழுவி சுகத்தை பெற்றுக்கொண்டு இப்ப எங்க தேடி வரான் அப்படின்னா, போகும்போது இருளில் போனா, வரும்போது வெளிச்சம் பெற்றவனாய் அந்த வெளிச்சத்தை கொடுத்த இயேசுவை, ஒளியை தேடி திரும்பி வருகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இதை நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அப்பொழுது 8வது வசனத்துல, அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனை அவருடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அவனும் நல்ல கவனிங்க, இதுதான் சாட்சி. அநேக கண்களுக்கு முன்பதாக அவன் என்ன பேசுறான்னு தெரியுமா? நீங்க பேசுறது கரெக்டு தான். அவன் நான் தான் என்கிறான் இல்லைங்களா? அழகா இருக்கிற 9வது வசனம், நான் தான் அவன். நான் பிச்சை கேட்டு இருந்தல, அவன் நான் தான். இந்த இடத்துல குருடனாய் உட்கார்ந்தல்ல, அவன் நான் தான். ஆனா இப்பொழுது நான் குருடன் அல்ல, இப்பொழுது இயேசு என் வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப ஆழமான சத்தியம். நிறைய பேருக்கு அது புரியல. இது ஏதோ சாதாரண ஒரு குருடன் பார்வை அடைந்து குறித்ததல்ல, இது மனிதன் ரட்சிக்கப்படுவதை குறித்து பேசப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை குருடனாய் பார்க்குது, இந்த உலகம் உன்னை பாவியா பார்க்குது, இந்த உலகம் உன்னை நீ பாவி என்று முத்திரை குத்தும். இந்த உலகம் நீ ரட்சிக்கப்படாத வரைக்கும் இந்த உலகம் பார்க்கிற பார்வை, கண்ணோட்டங்கள், நீ அடிமை, நீ பாவி, அப்படிதான் சொல்லும். ஆனா இயேசு என்கிற வெளிச்சம் உனக்குள்ள உதிக்கும் பொழுது நீ சாட்சியா நிற்கும்படியா கர்த்தர் உனக்கு உதவி செய்ய. பாருங்க, நான் அவன் தான், ஆனா இப்போ நான் அவன் இல்லைங்க, நான் அடிமை இல்லைங்க, நான் குருடன் இல்லை, நான் பாவி இல்லை. இயேசு என்கிற வெளிச்சம், இயேசு என்கிற ஒளி எனக்குள்ள உதித்திருக்கிறது என்பதாக அவன் சொல்லுகிறான். பிள்ளையிலேயே சொல்லுங்க, நான் அவன் தான் என்று சொல்லி பாருங்க எப்படி திறக்கப்பட்டது என்றால் அதுக்கு பிரதித்திரமாக நல்ல இதுதான் சாட்சியை ஆண்டவர் சொல்றாரு. இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்கள் மேல் பூசி, நீ போய் சீலோவான் குளத்தில் கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இதுதான் சாட்சி, இதுதாங்க சாட்சி. இயேசு எனக்கு செஞ்சாரு, நான் என்ன பண்ணேன், அவர் வார்த்தையின்படியே செயல்பட்டேன். நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? விடுதலையாக்கப்பட்டவனா இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு உங்களை சந்திக்கிற வரைக்கும் அவன் பாவிகளா இருக்கிறோம்.
ஆனா இயேசு என்கிற வெளிச்சம் நமக்குள்ள உதிக்கும் போது நாம பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாறுகிறோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில கூட இருக்கிற சூழ்நிலை குறித்து ஒரு நாள பேசாதீங்க. இருக்கிற சூழ்நிலை பார்த்து நீங்க இது ஏன் நடந்தது என்பதை குறித்து நீங்க ஆராய்ச்சி செய்யாதீங்க. இயேசுவை விசுவாசிங்க. அவருடைய வெளிச்சம், அவருடைய அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அவங்களோடு காத்திருங்க. ஆண்டவருடைய பார்வையில நான் இருக்கணும், உங்க பிரசனத்துல நான் இருக்கணும். ஆண்டவர் நீர் என்னை பார்க்கும்படியாக எப்பொழுதும் நான் உங்களுடைய சமூகத்தில் இருக்கணும் என்பதாக நீங்கள் இயேசுவை வாஞ்சித்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தைப்படி நீங்க நடந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிற விடுதலையை யாரால தடுக்கவே முடியாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் இருளின் பிள்ளைகள், பாவிகள், அடிமைகள் அல்ல. நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய், பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய், விடுதலையாக்கப்பட்டவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எதை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தருக்கு சாட்சியாய் அவர் உதவி செய்வார், அவர் நடத்துவார். எப்பொழுதும் அனுதினமும் சாட்சியா உங்களை நிறுத்துவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அவருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது, ஒரு மறுரூபமாக்குதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்களை குறித்து, இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து நான் ஒரு நாள் கவலைப்பட போறது இல்லப்பா. என்னுடைய வாழ்க்கையில ஒன்றை மாத்திரம் நான் வாஞ்சிக்கிறேன். இயேசு என்கிற அந்த வெளிச்சம் எனக்குள்ள உதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை என்கிற வெளிச்சம், வார்த்தை என்கிற ஒளி எனக்குள்ள வீசிட்ட. ஆண்டவரே, நான் அடிமை அல்ல, நான் பாவி அல்ல. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை அப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எங்களை சந்திச்சிருக்கீங்களே, இயேசுகளை சந்தித்தீங்க. ஆண்டவரே, நீங்க சந்திக்கிற வரைக்கும் என்னுடைய நிலை வேறு. ஆனா நீங்க சந்திச்ச பிறகு என்னுடைய நிலை வேறு. ஆண்டவரே, இருளில் இருக்கும்போது யாரோ உலகத்தின் தேவை அவனுக்கு இருந்தது. உலக மனிதர்கள் தான் அவனை சிலோவாம் குளத்திற்கு அழைத்து கொண்டு போயிருக்கணும். ஆனால் திரும்பி வரும்போது அவனுக்கு யாருடைய உதவி தேவையில்லை. ஏன்னா இயேசு அவனோடு கூட இருக்கிறார். இயேசு வந்துட்டா அவனுக்கு மனிதனுடைய கர்த்தர் உனக்கு உதவி செஞ்சா மனிதனுடைய உதவி விருதா என்பதாக வேதம் சொல்கிறது. கர்த்தர் உனக்கு ஒத்தாசையா இருந்தா மனிதன் செய்கிற ஒத்தாசை விருதா என்று வேதம் சொல்கிறது. அவர் உதவி செஞ்சுட்டா, அவர் உங்க வாழ்க்கையில் வந்துட்டா இந்த உலகம் உனக்கு அவசியம் இல்லைங்க. உலகத்தின் உதவிகள் உனக்கு தேவைப்படாதுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். நீ அநேகருக்கு வழிகாட்டியா கர்த்தர் உன்னை மாற்றுவார். அவனுக்கு சிலோவாம் குளத்திற்கு யாரோ ஒருத்தர் வழி காட்டினாங்க. ஆனா அவன் இனிமே எல்லாருக்கும் வழி காட்டுவான். எல்லாருக்கும் பார்த்து சொல்றான், இயேசு என்கிற ஒருவர், இயேசு என்கிற ஒருவர், அவர் தான் எனக்கு அற்புதம் செஞ்சார். அவர் தான் எனக்கு எல்லாரிடத்துல சொல்லி இருக்கிறான். எல்லாம் அந்த அயலகத்தார் எல்லாம் பார்க்கிறவங்க, அவனோடு கூட இருந்தவங்க, குருடனாய் பார்த்தவங்க எல்லாரிடத்திலும் இயேசுவின் நாமத்தை அவன் உயர்த்துகிறான். அநேகருக்கு சாட்சியா கர்த்தர் மாத்திட்டாருங்க. கர்த்தர் அப்படிதான் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க. நன்றி செலுத்துகிறோம். சோதரிக்கிற ஐயா, உண்மை சோதரிக்கிறோம், உண்மை துதைக்கிற ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக சோத்திரம், வெளிப்பாடுகளுக்காக மக்கள் சோத்திரம். எங்கள் ஆண்டவரே அப்பா, இயலாமை எடுத்து போடுங்க, அறியாமை எடுத்து போடுங்க, இருளை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, கர்த்தராகிய வெளிச்சம் எங்களுக்குள்ள உதிப்பதாக நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் எங்களுக்குள்ள உதிப்பதாக, நீதியின் சூரியன் எங்கள் மீது உதிக்கட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா.